ஒவ்வொரு லைன்ஸ் கிளப் பண்ணால் ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அதை இங்கே சொல்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது. அது 3 பேர் ரொம்ப அதிவீரமாக பேசியிருக்காங்க. நேற்று நான் காட்டுக்குள்ளே போனேன்டா, ஒரு சிங்கம் என்னை வழிமறிச்சிச்சு. என்ன செஞ்ச? துப்பாக்கி எடுத்து குறிவாத்தையும் சிங்கம் ஓடிடுச்சு. அப்புறமேல தான் தெரியும் என் துப்பாக்கியில் குண்டு இல்லைன்னு. இப்போ 2ஆவதால் அவனோட பயங்கரமாக பேசணும். நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, என்னை ஒரு 2 சிங்கம் வழிமறிச்சிச்சு. ஐயோ நீ என்னடா செஞ்ச? ஒன்று துப்பாக்கி இல்லையடா, குண்டை மட்டும் எடுத்து காமிச்சேன், ஓடிடுச்சு. இப்போ 3ஆவதால் இன்னும் பயங்கரமாக பேசியானோ. நானும் காட்டுக்குள்ளே போயிருக்கும் போது இப்படி தாண்டா சிங்கம் வழிமறிச்சிருச்சு. ஒட்ட துப்பாக்கிலே குண்டுலேயே எப்படி சமாளித்த? துப்பாக்கி லைசன்ஸை சிங்கத்திட்ட காமிச்சேன், ஓடி போயிடுச்சு. அப்படி இப்போ 4ஆவது ஆளுக்கு தான் ரொம்ப சிரமம். நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, என்னை 4 சிங்கம் வழிமறிச்சிச்சு. இதெல்லாம் ரொம்ப மோசம்டா. உன்ட்ட துப்பாக்கி இல்லை, குண்டு இல்லை, லைசன்ஸ் இல்லை, நீ எப்படி தப்பிச்சு வந்த? நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பர்னு சொன்னேன், சிங்கம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு. இல்லைங்களா? உங்களை பற்றி சொன்னால் மட்டும் கை தட்டுறீங்க. இதுக்காக நான் லயன்ஸ் கிளப் ஜோக்கா 40 ஜோக் கொண்டு வர முடியுமா? என்கிட்ட இருந்து ஒன்று தான். பார்த்தீங்களா? நல்ல இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு ஒரு அம்மாலாம் சுத்தம் கவனிக்கிறாங்க. என்ன குரல் வித்தக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே என்ன. அது இல்லை சார். தினந்தோறும் கடந்த காலத்து என்பது உடைந்த பானை, வாய்ப்பு கிடையாது. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நடக்குமோ நடக்காது. நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த நேரத்தை, இந்த நிமிடத்தை, இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த நபர் சந்தோஷம் நினச்சா தான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக இருக்க முடியும்.